கர்த்தருடைய நாமத்துக்கு மகிழ்ந்ததாக நல்ல ஒரு வார்த்தை கொடுத்த தேவதாசர் விசேஷமாக நாம் தீர்க்க தரிசனமாய் 2-3 பேர் குறித்து ஜெபித்தார். நிச்சயமாக வேதனைகள் பிரச்சனைகளை கர்த்தர் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி நல்ல துக்க நேரத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவதான வார்த்தை கேட்டது மாத்திரமல்ல, இப்போது நாம் தேவ சமூகத்தில் நம்முடைய பாதத்தில் பாசவருடைய அடியை பாடலை பாடி நாம் முடிக்க போகிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் தேவ நாமத்தை மேம்படுத்தி முடிப்போம். கர்த்தர் முடிவு நேரத்தில் இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நடத்துவார். சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா தலையை சொல்லுவேன். நாம என்னோட பிரியாணி சாப்பிட்டோம். ஆமா தானே? பிரியாணி சாப்பிட்டோம். அலையிலே சொல்லுவேன். அலையிலையா? நம்ம இது வரைக்கும் தமிழ்ல இங்கிலீஷ்ல எல்லாத்தையும் பாடணும். இப்ப தேவ நாம பயன்படுத்தியா கடைசியா முடிக்க போறோம். யாரும் எழுந்து நிற்போமா? ஜீசஸ் ஹalleluya. गहराई मिली सागर की, ऊंचाई मिली आसमां की, गहराई मिली सागर की, ऊंचाई मिली आसमां की, पर कोई ना समझ पाएगा गहराई तेरे प्यार की, पर कोई ना இந்த வேளையில பாஸ்டர் ரூபன் ஜெபம் பண்ணுவாங்க. கடைசி ஜெபம் ஐயா ஜெபம் பண்ணுவாங்க. ஆசீர்வாத ஐயா பண்ணுவாங்க. ஸ்தோத்திரிக்கிறமானவரே, துதிக்கும் தகப்பனே, எங்களோடு இவ்வளவு நேரம் எங்களோடு ஈடுபட்டதுக்காக நன்றி. என்ற வார்த்தையை நாங்கள் கேட்டோம், துதித்தோம், ஆராதித்தோம். எனவே 30வது ஆண்டு விழாவை நீங்கள் காணும்படியாக இந்த உலக ரட்சகர் சபையை ஆசீர்வதித்து இன்னும் அதிகமாய் வழிக்கு பெருகும்படியாக நம்முடைய பாராட்டுங்க. ஒரு தரம் ஆண்டவரை இந்த சபையார் மேலும் ஊழியக்காரர் மேலும் குடும்பத்தின் மேலும் இருப்பதாக கர்த்தாவே நீர் கூட இருந்து பலப்படுத்துங்க. இன்னும் அதிகமான காரியங்கள் அதிகமான சாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. இந்த கரம் இருந்து வழி நடத்துவதாக கர்த்தாவே நாங்கள் ஒன்றும் இல்லாதவரே, நீர் தான் எல்லாவுமா இருக்கிறீர். சகலத்தை உருவாக்கின தேவன், அகலை நீர் எல்லாவற்றையும் அகலே அறிந்திருக்கிற தேவன். உங்கள் சித்தமே அல்லாமல் எங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது கர்த்தாவே. உங்கள் சித்தத்துக்கு இந்த ஊழியத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த நீர் அகல் முன்னேற்ற நடத்துங்க, பலப்படுத்துங்க. தேவரான பெரிய காரியங்கள் செய்யுங்க. துதி கனம் மகிமை எல்லாம் இங்கே செலுத்துகிறேன். இப்பராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேலாக உங்களுக்காக ஆகாரம் ஆயத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் கைகளை வாங்கி போயிட்டாலும் பிரச்சனை இல்லை, சாப்பிட்டாலும் எல்லாத்துக்கும் நீங்கள் சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்றலாம். திரும்ப பேக்கெட்டாக வச்சுருக்காங்க.
உங்களுக்கு எப்படி சொல்றது ஜெபிச்சு முடிப்போம். ரூபன் கடைசியில் ஜெபிப்போம். ஜெபித்து நாம் தெய்வ நாமத்தை மேம்படுத்தும். கர்த்தர் நாம் நல்ல கிடைக்கிறோம். ஜெபிப்போம். நாம் இறுதியாக ஜெபிப்போம். கர்த்தர் இம்மட்டுமாய் எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் நடத்துவதற்காக ஒரு நிமிஷம் நம் கரங்களை தட்டி நாம் தேவனுடைய நாமத்தை தேவனுடைய பாடல் ஆராதனையிலும் ஒரு சாட்சி பகுதிகளிலும் பிள்ளைகளோடு கூட தேவனுடைய கரம் இருந்து தேவ வசனத்திலும் நம்ம நடத்துவதற்காக கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம் சுதந்திரிக்கிறோம். ஆவியானவரே தேவரீர் அப்பா, இந்த 30வது ஆண்டு விழா துவக்கத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இன்னும் நீர் அதிகமாய் புதிய காரியங்கள் புதிய ஊழியங்களிலே நீர் செயல்படுத்துவதற்காக நடத்துவதற்காக உங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சுதந்திரிக்கிறோம். ஆவியானவரே தேவரீர் எங்களால் ஒன்றும் கூடாத ஆண்டவரே நீர் தாமே எங்களை ஒவ்வொருவரையும் ஊழிய பாதையிலே நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவரே நீர் சொன்னீரே என்னை என்று உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. திராட்சை செடி கொடியில் விதைத்திராவிட்டால் அது தானாக கனி கொடுக்க மாட்டாது என்று சொன்னது போல ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் உண்மையிலே நிலைத்து இருக்க அதிக கனிகளை கொடுத்து அந்த கனிகளை ஆண்டவரே மற்றவர்களுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக ஜனங்களாக இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு தேவதாசர் ஊழியர்களுக்காக சோதரிக்கிறோம், ஊழிய குடும்பத்திற்காக சோதரிக்கிறோம், விசுவாச குடும்ப மக்களுக்காக சோதரிக்கிறோம். ஆவியானவரே தேவரே ஒவ்வொருவரையும் பெரியோர் முதல் சிறியோர் வரை பெயர் பெயராக நீர் ஆசீர்வதித்து அவர்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவரே வருகிற நாட்களிலே தேவரின் அப்பா இன்னும் ஆண்டவரே அநேக ஆத்துமாக்களை இந்த பகுதியிலே நாங்கள் கொள்ளை பொருளாய் கொண்டு ஆண்டவரை ஆராதிக்கும்படி எங்களுக்கு வாசல்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவரே ஆண்டவரே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பி ஆண்டவரே ஒவ்வொரு சிறையிருப்பில் வாழ்கிற ஒவ்வொரு ஜனங்களை நீர் இந்த ஆலயத்திலே கொண்டு வந்து சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சகலத்தை உமது கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். புதிகன மகிமை உமக்கே நாங்கள் சேர்க்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் நாமத்து மூலமாக ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே நாம் சேர்ந்து செல்வோம். ஏனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எங்களுடனே உம் நாமத்தை ஸ்தோத்திரி, ஏனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த செயலும் வராது. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அநேகமும் சமாதானமும் சந்தோஷ பாதுகாவலும் விசேஷமாய் கர்த்தருடைய வார்த்தை கொடுத்த அந்த தாசர்களோடு வந்திருக்கிற ஊழியர்களோடு எல்லா பரிசுத்தவான்களோடு இன்னும் என்று சதா காலத்தில் இருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா.